நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. வெளிநாடுகளிலிருந்து விமானத்தில் ரகசியமாக தங்கம் கொண்டு வரப்படுவது, அவை பிடிபடுவது போன்ற செய்திகளை நம்மால் அடிக்கடி பார்க்க முடிகிறது. இந்திய சட்டத்தின்படி வெளிநாட்டிலிருந்து வரும் ஒருவர் தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக தங்கம் கொண்டு வந்தால் அது குறித்து முன்கூட்டியே விமான நிலையத்தில் தகவல் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அவை கடத்தல் நடவடிக்கையாக கருதப்படும். அப்படியெனில் விமானத்தில் ஒரு நபர் எவ்வளவு தங்கம் கொண்டு வர வேண்டும் என்பது நாம் மிக முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக உள்ளது. குறிப்பாக தங்கம் கொண்டு வருவதில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெவ்வேறு அளவுகோல் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரும் ஒரு ஆண் 20 கிராம் தங்கம் மட்டுமே கொண்டு வர முடியும். அதுவே பெண்ணாக இருந்தால் அவர் 40 கிராம் வரை தங்கம் கொண்டு வரலாம். இதற்கு எந்தவித சுங்க வரியும் விதிப்பதில்லை. இதனாலேயே தங்கம் கடத்துவதற்கு பெரும்பாலும் பெண்களையே பயன்படுத்துகின்றனர் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும். தங்கத்தின் மீதான அதீத ஈர்ப்பு காரணமாக இந்திய மக்கள் தங்கத்தை வாங்கியும் அதன் மீது முதலீடும் செய்து வருகிறார்கள். எனவேதான் உலகளவில் தங்கம் வாங்குவோர் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது. பொதுவாக இந்தியாவில் தங்கத்தின் மீது வரி விதிக்கப்படுவதன் காரணமாக அதன் விலையும் அதிகமாக உள்ளது. ஆனால் வளைகுடா போன்ற நாடுகளில் தங்கத்திற்கு வரி கிடையாது. எனவே வரி இல்லாத காரணத்தால் இந்தியாவை ஒப்பிடும்போது அங்கு தங்கத்தின் விலை மிகவும் குறைவாக உள்ளது. தங்கம் குறைவான விலைக்கு கிடைப்பதால் அங்கிருந்து தங்கம் வாங்கி வர வேண்டும் என்ற ஆர்வம் பலரிடமும் இருக்கிறது. உதாரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் 10 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 83,443 ரூபாயாக இருந்தால், அதே சமயம் இந்தியாவில் அதன் விலை 86,030 ரூபாயாக இருக்கும். எனவேதான் வளைகுடா போன்ற நாடுகளிலிருந்து குறைந்த விலையில் தங்கத்தை வாங்கி அதனை இந்தியாவில் விற்க வேண்டும் என்ற பேராசை கடத்தலுக்கு வழிவகுக்கிறது. நாட்டின் பெரும்பகுதியான தங்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து கடத்தப்படுகிறது. இதையடுத்து இரண்டாவதாக மியான்மரிலிருந்து தங்கம் கடத்தப்பட்டு வருகிறது. இது தவிர சில ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் கடத்தல்காரர்கள் தங்கம் கொண்டு வருகிறார்கள். கடத்தல் தங்கத்தில் வெறும் 10% மட்டுமே பிடிபடுவதாக கூறும் TRI அதிகாரிகள் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 4800 கிலோவிற்கும் அதிகமான தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகிறார்கள். தங்கம் கடத்தி வரும் நபரின் பெயர்களோ அவர்களின் உத்தியோதான் நாளுக்கு நாள் மாறி வருகிறதே தவிர விமானத்தில் தங்க கடத்தல் என்பது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என்பது இந்த விவரங்கள் மூலம் அறிய முடிகிறது. தங்க கடத்தலில் முன்னணி மாநிலங்களாக மகாராஷ்டிரா, கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்கள் உள்ளன. சுமார் 60% கடத்தல் வழக்குகள் இந்த மாநிலங்களில்தான் பதிவு செய்யப்படுவதாக அதிர்ச்சி தகவலும் வெளியாகியுள்ளது. தங்கம் கடத்தும் போது ஒருவர் பிடிபட்டால் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரூபாய் அபராதம், ஆயுள் தண்டனை மற்றும் வெளிநாடு செல்ல வாழ்நாள் தடையும் விதிக்கப்படலாம் எனவும் கூறப்படுகிறது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.